ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மேல 50% வரி போட்டிருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்கு இந்தியாவுக்கு கிடைச்ச கூடுதல் தண்டனை இது. இதனால இந்தியாவோட கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி மதிப்புள்ள ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும். நிறைய கம்பெனிகள் மூடுறதுக்கும் வேலை இல்லாம போறதுக்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா உலக பொருளாதாரத்துல ஒரு நாட்டுக்கு வர நஷ்டம் இன்னொரு நாட்டுக்கு லாபமா மாறும். அமெரிக்கா சந்தையில இந்தியாவுக்கு இருக்கிற போட்டித்தன்மை குறையும் போது பல நாடுகள் அந்த இடத்தை பிடிக்கவும் அவங்களோட ஏற்றுமதியை அதிகரிக்கவும் தயாரா இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோல இந்தியாவுல அதிகமா பாதிக்கப்பட போற 5 முக்கியமான துறைகளையும் அதுல எந்த நாடு லாபம் அடையும்ங்கிறதையும் பற்றி விரிவா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த துறை தான் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும். ஆயத்த ஆடைகள் அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மேல வரி 64% வரைக்கும் அதிகமாகலாம். இதனால 90,000 கோடிக்கும் மேல இருக்கிற ஏற்றுமதிக்கு சிக்கல் வரும். தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான நெசவு மற்றும் ஆடை தொழிலாளர்களோட வேலைக்கு ஆபத்தும் வரலாம். இதனால பயனடக்கூடிய நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வங்காளதேசம். இந்த வரியால அதிகமா லாபம் அடைய போடுறது இவங்க தான். வங்கதேசம் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அதிகமா ஆடை ஏற்றுமதி செய்யற ஒரு பெரிய நாடு. 2023 இருந்து 24 அமெரிக்காவுக்கு $7.49 பில்லியன் மதிப்புள்ள ஆடைகள் இவங்க ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இங்க தொழிலாளர் செலவு கம்மியா இருக்கிறதும், பெஸ்ட் விநியோக சங்கிலி அதாவது சப்ளை செயின் இருக்கிறதும் இதுக்கு முக்கியமான காரணம். இந்தியாவோட ஏற்றுமதி குறைஞ்சா வங்காளதேசத்துல இருக்கிற ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய ஆர்டர்களும் சந்தை பங்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரி வியட்நாம். ஆடை ஏற்றுமதியில வியட்நாம் வங்காளதேசத்தை விட முன்னிலையில இருக்கு. மேலும் அதிக மதிப்புள்ள ஆடைகளை ஏற்றுமதி செய்யுது. 2023-24 அமெரிக்காவுக்கு 15.5 பில்லியன் மதிப்புள்ள ஆடைகளை வித்திருக்காங்க. வியட்நாம் பல பெரிய பிராண்டுகளுக்கு ஏற்கனவே உற்பத்தி செய்யற மையமா இருக்கிறதுனால அவங்க இந்தியாவோட இழப்புல இருந்து ஈஸியா லாபம் அடைய முடியும். நெக்ஸ்ட் கம்போடியா மற்றும் இந்தோனேசியா. இந்த நாடுகளும் குறைந்த தொழிலாளர் செலவு மற்றும் ஆடை உற்பத்தி திறனால ஓரளவுக்கு லாபம் அடையலாம். குறிப்பா கம்போடியா கையால செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் காலணிகள்ல ரொம்ப திறமையானது. செகண்ட் மெயின் கேட்டகரி நகைகள் மற்றும் ரத்தினங்கள், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இந்தியா உலகிலேயே பெரிய வைரத்தை விற்ற மெருகுத்திற மையமா இருக்கு. சூரத், மும்பை மாதிரியான நகரங்கள் இந்த தொழிலை நம்பிதான் இருக்கு. இந்த துறை 85,000 கோடி மதிப்புள்ள ஏற்றுமதியை இழக்கிற அபாயத்துல இருக்கு. 50% வரி போட்டா இந்திய நகைகளோட விலை ரொம்ப அதிகமாயிரும். அதனால அமெரிக்கா சந்தையில இந்திய நகைகள் போட்டி போட முடியாது. இதனால பயனடக்கூடிய நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாய்லாந்து. ரத்தின கற்களை வெட்டுறதுலயும் நகைகளை வடிவமைக்கிறதுலயும் தாய்லாந்து ஒரு பெரிய மையம். பேங்காக்ல இருக்கிற ஜெம்ஸ் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் மாதிரியான நிறுவனங்கள் மூலமா அவங்க கிட்ட நல்ல பயிற்சியும் தொழில்நுட்பமும் இருக்கு. இந்திய நகைகளோட விலை ஏற்றத்தால அமெரிக்காவில வாங்குறவங்க தாய்லாந்து நகைகள் பக்கம் திரும்பலாம். நெக்ஸ்ட் இத்தாலி மற்றும் பிரான்ஸ். இந்த நாடுகள் நல்ல தரமான விலை உயர்ந்த நகைகளுக்கு பேர் போனவை. அவங்களோட பிராண்ட் மதிப்பு இருக்கிறதுனால வரி அதிகமானாலும் அமெரிக்காவில இருக்கிற பணக்கார வாடிக்கையாளர்கள் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நகைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி இஸ்ரேல் மற்றும் துருக்கி. இஸ்ரேல் நல்ல வைரங்களை வெற்ற தொழில்நுட்பத்துக்கு பேர் போனது. துருக்கி தங்க நகைகளை உற்பத்தி செய்யறதுல திறமையானது. இந்தியாவுக்கு பதிலா இந்த நாடுகள் முக்கியமான மாற்று வழிகளா மாறலாம். தேர்ட் மெயின் கேட்டகரி ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள். இந்தியா ஒவ்வொரு வருஷமா அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 58,000 கோடி மதிப்புள்ள ஆட்டோ பாகங்களை ஏற்றுமதி பண்ணுது. இந்த பாகங்கள் அமெரிக்காவில இருக்கிற நிறைய கார் கம்பெனிகளோட சப்ளை செயின்ல ஒரு பகுதியா இருக்கு. 50% வரி போடுறதால இந்திய பாகங்களோட விலை ரொம்ப அதிகமாயிரும். அதனால அமெரிக்காவில வாங்குறவங்க வேற சப்ளையர்களை தேடுவாங்க. இதனால பயனடக்கூடிய நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெக்சிகோ. இதுதான் இந்த வரியால அதிகமா லாபம் பெறக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஒப்பந்தத்தின் படி அதாவது USMCA படி மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு போற பொருட்களுக்கு வரி கிடையாது. மெக்சிகோ ஏற்கனவே முக்கியமான ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமா இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பக்கத்திலயும் இருக்கிறதுனால சீக்கிரம் மற்றும் கம்மியான செலவுல பொருட்களை அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் தென் கொரியா, ஜப்பான் மற்றும் ஜெர்மனி.
இந்த நாடுகள் தொழில்நுட்பத்துல ரொம்ப முன்னேறி இருக்காங்க. நல்ல தரமான ஆட்டோ பாகங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் வந்து தயாரிக்கிறதுல வல்லவர்கள். இந்தியாவை விட இவங்க மேல கம்மியான வரி இருக்கிறதுனால இது வந்து அவங்கள வந்து போட்டி போட சாதகமா வைக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரி தாய்லாந்து மற்றும் வியட்நாம். இந்த நாடுகள் வந்து தென்கிழக்கு ஆசியால உற்பத்தி மையங்களா வளர்ந்துட்டு வர்ற நாடுகள். நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க தங்களோட உற்பத்தி யூனிட்களை வச்சிருக்காங்க. இதனால அவங்க இந்தியாவுக்கு பதிலா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஃபோர்த் மெயின் கேட்டகரி இறால் மற்றும் கடல் உணவுகள். உலகிலேயே அதிகமா இறால் ஏற்றுமதி செய்யற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்த துறையும் 20,000 கோடி மதிப்புள்ள ஏற்றுமதியை வந்து இழக்கிற அபாயத்துல இருக்கு. இதனால பயன்படக்கூடிய நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்வடார். உலகத்திலேயே வந்து பெரிய இறால் ஏற்றுமதியாளர்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. அமெரிக்கா சந்தையில ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம் இருக்கு. அவங்களோட தரமான உற்பத்தி மற்றும் நம்பகமான விநியோகம் காரணமா அமெரிக்காவில இறக்குமதி செய்யறவங்க வந்து இந்தியாவில இருந்து ஈக்வடாருக்கு மாறுவாங்க. செகண்ட் கண்ட்ரி வியட்நாம். கடல் உணவு ஏற்றுமதியில வியட்நாமுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. மீன் பண்ணைகள்லயும் பதப்படுத்தும் திறன்லையும் வந்து இவங்க நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி இந்தோனேசியா. பெரிய கடல் பகுதியை வச்சிருக்கக்கூடிய இந்தோனேஷியாவுக்கு வந்து இறால் மற்றும் மீன் ஏற்றுமதியை விரிவுபடுத்த இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஃபிஃப்த் மெயின் கேட்டகரி என்ன அப்படின்னா, ரசாயனங்கள் மற்றும் கரிம சேர்மங்கள், கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த துறையில இருந்து சுமார் 23,000 கோடி மதிப்புள்ள ஏற்றுமதி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த துறையில சின்ன மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தான், எஸ்எம்இஸ் தான் அதிகமா இருக்கு. களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், மத்த ரசாயன பொருட்களோட விலை வந்து அதிகமாயிட்டா அமெரிக்காவில வாங்குறவங்க கம்மி விலையில இருக்கிற பொருட்களை வந்து தேடி போவாங்க. இதனால பயனடக்கூடிய நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீனா. உலகத்திலேயே பெரிய ரசாயன உற்பத்தியாளர் சீனா தான். நிறைய உற்பத்தி பண்றதால கம்மி விலையில பொருட்களை வந்து அவங்களால தர முடியும். சீனா மேலையும் அதிக வரி இருந்தாலும் அவங்களோட விலையில வந்து யாராலும் போட்டி போட முடியாத அளவுக்கு கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான். இந்த நாடுகள் நல்ல தரமான மற்றும் சிறந்த ரசாயனங்களை தயாரிக்கிறதுல வல்லவங்க. இவங்களும் போட்டியில முன்னுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் சவுதி அரேபியா மற்றும் கத்தார். இந்த நாடுகள் பெட்ரோலிய பொருட்கள்ல இருந்த ரசாயனங்கள் தயாரிக்கிற துறையில நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க. இந்தியாவோட இழப்பை பயன்படுத்தி அமெரிக்கா சந்தையில நுழைய அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இந்தியா மீதான வரி விதிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா இப்போ புதுசா சந்தைகளை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கிறது ஆபத்தானது. இதுக்கு சீனாவே நல்ல உதாரணம். அதிபர் ட்ரம்போட முதல் ஆட்சி காலத்துல சீனாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் மெதுவா அமெரிக்கா கிட்ட இருந்து விலகி வர ஆரம்பிச்சது. சீனா அமெரிக்காவுக்கு பண்ற ஏற்றுமதியில 8% குறைஞ்சிருந்துச்சு. 2017-18 அது வந்து 18% இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ 12%க்கும் கீழே இருக்கு. சோ சீனா இப்போ ரொம்ப நிலைச்சு இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களால அதுக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அமெரிக்கா வரி போட்ட பிறகு இப்போ நம்மளோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இதனால நம்ம பொருட்களுக்கான சந்தைய பன்முகப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளோட முக்கியமான டார்கெட். மாற்று சந்தைகளை தேடணும். அப்படி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது. ஆனா இப்போ நடக்கிற கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா, இந்த 25% வந்து 50% ஆனது. சப்போஸ் 25% இருந்தா அதை வந்து இந்தியாவால சமாளிச்சிருக்க முடியும். ஆனா 50% வரி வந்து ரொம்ப பெரிய இழப்புகளை உண்டாக்குங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு தன்னோட மொத்த ஏற்றுமதியில கால் பங்க வந்து ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருக்கிறது வந்து சரி இல்லவே இல்லை. இந்தியா கண்டிப்பா புது சந்தைகளை கண்டுபிடிக்கணும். வளர்ந்து வர்ற நாடுகளோட வந்து உறவுகளை இந்தியா வந்து பலப்படுத்தணும். இந்த உறவுகள் மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு நிலைச்சிருக்கும். இது வந்து இந்திய ஏற்றுமதிகளுக்கு வந்து ஒரு நிலையான பாதையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. புது ஒப்பந்தங்களை வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்காம ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா மாதிரியான மத்த சந்தைகள் மேலேயும் வந்து இந்தியா வந்து கவனம் செலுத்தணும். ஃபைனலி ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த 50% வரி விதிப்பு இந்தியாவின் தோல், ஜவுளி மற்றும் ஆட்டோ உதிரி பாகங்கள் போன்ற முக்கியமான துறைகளுக்கு வந்து பெரும் பின்னடைவாகத்தான் அமையும். இது வந்து இந்திய ஏற்றுமதியில ஒரு நாடு மட்டுமே எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத வந்து நமக்கு உணர்த்துது. இந்த சவாலை சமாளிக்க இந்தியா தனது ஏற்றுமதி சந்தைகளை வந்து பன்முகப்படுத்த வேண்டும். சீனாவை போலவே நாமும் அமெரிக்காவை சார்ந்து இருப்பதை குறைச்சு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா மாதிரி மாற்று சந்தைகளை வந்து
கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்ங்கிறத வந்து நமக்கு வந்து காட்டுது. இப்படி இருந்தோம் அப்படின்னா குறுகிய காலத்துல வந்து இழப்புகள் ஏற்படுத்தினாலும், அதாவது இழப்புகள் வந்தாலும் நீண்ட கால நோக்குல வந்து இந்தியாவை வந்து ஒரு தற்சார்பு மற்றும் உலகளாவிய வர்த்தக சக்தியாக இது மாற்றும். இப்போ இந்த பிரச்சனைக்கு இந்தியா எப்படி பதிலளிக்கிறதுங்கிறத பொறுத்துதான் அடுத்த சில ஆண்டுகள்ல நம்ம பொருளாதார எதிர்காலம் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.